தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமும் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். நேர்மையாளர் என்று நாம் சொல்லும்போது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் பார்க்கின்றோம் எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5 முதல் திருவாக்கியங்கள், 5, 6, 7, 8, 9 திருவாக்கியங்கள். 5ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், எவன் ஒருத்தன் நீதியோடு செயல்படுகின்றானோ அவன் நேர்மையாளர். அப்படி என்றால் நீதி என்ற இறை திட்டத்துக்கு ஏற்றபடி. 6ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், பிரமாணிக்கத்தோடு வாழ்பவர்கள். அப்போ யார் ஒருத்தர் பிரமாணிக்கத்தோடு வாழ்கிறார்களோ அவருடைய கடவுளுக்கும் மனிதனுக்கும் அதே மாதிரி இந்த இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் பிரமாணிக்கத்தோடு வாழ்கிறவர்கள் இது அவர்கள் நேர்மையாளராக இருப்பார்கள். இனி 7, 8 திரு வாக்கியங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ பிறர் அன்பை மையப்படுத்தி எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் நேர்மையாளர் என்று கணக்காக்கப்படுகிறான். 9வது வாக்கியம் பாடுகிற சமயத்தில் இது அவன் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்கிற மகனாக இருக்க வேண்டும். தெய்வத்துடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அப்படி இந்த 4 காரியங்கள் செய்கிற சமயத்தில் அவன் நீதிமானாக கணக்காக்கப்படுகின்றான். அப்போ நீ நானும் பார்ப்போம், ஆண்டவரே நேர்மையாளர் என்று சொல்கின்ற பொழுது இது அத்தனையும் நான் கடைபிடிக்க வேண்டும், அதுக்கான சக்தி எனக்கு தாரும். நானும் யோசேப்பை போலவே நீதியோடு நான் நடப்பதற்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்களில் விசேஷமாக ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எவ்வாறு யோசேப்பு நேர்மையாக இருந்து செயல்பட்டாரோ அதே போல் நாங்களும் நேர்மையாக இருந்து செயல்பட சக்தியை தந்துள்ளோம். அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற வழியும் நீ தம்மை காட்டியிருக்கின்றீர். அதுக்கேற்று ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.